யோசேப்பு ஒரு 17 வயது உள்ள ஒரு டீனேஜ் பாய். Joseph was a 17-year-old அவனுடைய teenager. அண்ணன்மார் எரிச்சல் அடைந்தார். His brothers அவனுடைய ஆசீர்வாத வாழ்க்கை கண்டு எரிச்சல் அடைந்தார். They were jealous of his அவனை blessing. 20 வெள்ளி காசுக்கு வித்து போட்டாங்க. They sold him for நீங்க 20 யோசித்து pieces of பாருங்க. silver. Just அவன் consider. கதற இழுத்துட்டு போயிட்டாங்க. So they dragged him even while he was அந்த crying. தம்பி இப்ப எங்க இருக்காங்க தெரியுமா? பொய்யான குற்றச்சாட்டை சாட்டி அவனை சிறைச்சாலையில He வச்சிருக்காங்க. was thrown into the prison under false அவன் ஒரு accusation. அடிமை, தகப்பனுக்கு செல்ல He பிள்ளையா has become a slave. He was a pet to the இன்றைக்கு மாத்திரம் நம்ம வீடுகள்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னா வெளிய வரும்போதே பட்டாக்கத்தியோட தான் வருவோம். He would come along with a knife and a dagger. என்ன ஜெயில்ல அனுப்பிச்சிட்டு நீங்க எல்லாம் உட்கார்ந்திருக்கீங்க. You have sent me to jail and you're seated here happily. உங்க தலையில வாங்க விட மாட்டேன். Look, I would kill you all. ஆனா யோசேப்பு என்ன செய்தான் தெரியுமா? You know what about Joseph? ஒரு அருமையான வசனம் அங்க இருக்கு. It's a wonderful verse. ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம். Genesis 41. 51ஆம் வசனம். Verse 51. யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி என்ன செய்தானா? What did Joseph do to forget the agony in his father? தகப்பன் குடும்பத்தை மறந்தானா என்ன அர்த்தம்? What's the meaning? அவனுக்கு செய்த அநியாயத்தை எல்லாம் மறந்துட்டாங்க. He forgot all the iniquities that they did. அவன் செய்த துரோகத்தை எல்லாம் மறந்துட்டான். He forgot all the betrayal that they did. மறக்கும்படி தேவன் செய்தார். God made him forget. பிள்ளைக்கு பேர் வச்சான். He named. இன்னைக்கு நம்ம எல்லாம் பேர் வைக்கிறோம். என்னென்னமோ ஸ்வீட்டி கவிட்டி என்னெல்லாம் பேர் வைக்கிறோம். அவன் பேர் வச்சான் பாருங்க பிள்ளைக்கு. என்ன பேர் வச்சானா? டேய் எனக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளை தந்தாரு. God has given me a child. அவனுங்க எல்லாம் செய்த தீமையை ஆண்டவர் மறக்க பண்ணிட்டார். God made me forget all the next word சொல்லு பாருங்களா. அடுத்த வசனம் வாசிங்க. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே தேவன் என்னை பலுக பண்ணினார். அல்லேலூயா. God had caused me to be fruitful in the land of my affliction. நீ செய்தத மறந்துட்டியானா தேவன் உன்னை பலுக பண்ணுகிறார். If you forget all the evil doings, அப்ப நீங்க பலுகணுமா? Should you become fruitful? நீங்க பெருகணுமா? Should you increase? தேவன் உங்களை வர்த்திக்க பண்ணணுமா? Whether God should increase. உங்க வாழ்க்கையில மறக்க வேண்டியதை மறந்துருங்க. You got to forget things that you ought to forget. நமக்கு செய்த துரோகங்களை நீங்க மறந்துருங்க. You ought to forget all the atrocities people have done unto you. நமக்கு எத்தனை பேர் துரோகம் பண்ணிருப்பாங்க. Many people would have betrayed us. எத்தனை பேர் நமக்கு வஞ்சகமா எழும்பி இருப்பாங்க. Many people would have deceived us. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of God. சொல்வ அருமையானவர்களே, I would say dear one, அன்றைக்கு அவர்கள் செய்த துரோகம் இன்றைக்கு நம்ம கஷ்டமா இருக்கலாம். ஆனா அதுதான் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்திச்சு. Today their betrayal may be grievous unto us, but that made us increase. Hallelujah. Hallelujah. மறந்துட்டேன்யா. I've forgotten, sir. என் கசப்பெல்லாம் I've forgotten all the bitterness. இவ்வளவு நாள் இந்த மாதிரி அண்ணன் பண்ணிட்டானே. So all என்ன this குழியில போட்டானுங்களே. they threw me. நான் எவ்வளவு கதர்னேன். How much I cried. என்ன 20 காசுக்கு விட்டானுங்களே பாவிங்க. They sold me for 20. என்ன செய்துட்டானுங்களே. They have done this unto me. ஒரு நாள் one day கர்த்தர் சொன்னார் மறந்துருப்பா. The Lord said forget it. மறந்துட்டான். He forgot. மறந்துட்டான். He forgot all things what happened. முடிவு என்ன தெரியுமா? You know what was the end thereof? Brother, நீங்க ராஜாவாகணுமா? would you like to become a king? நீங்க பலுகணுமா? Would you like to increase? நீங்க பெருகணுமா? Would you like to become fruitful? இன்னைக்கு உள்ளத்துல யாரை குறித்தோ, புருஷனை குறித்தோ, மனைவியை குறித்தோ, உனக்கு துரோகம் பண்ணினவனை குறித்தோ, யாரை குறித்து உன் உள்ளத்துல இருக்கிற கசப்பை இன்னைக்கு நீ எடுத்து போட்டுட்டியானா நீ ராஜாவாவாய். If you remove the bitterness, if you have against anybody, you will become a king. நீ பலுக போறதில்ல. Even if you pray hard, you would not. நீ தலைகீழ நின்னு ஃபாஸ்டிங் இருந்தாலும் நீ ராஜாவாக போற. Even if you fast, you would not become a king. நீ ராஜாவாக பலுக வேண்டுமானால் if you have to increase to become a king, உள்ளத்திலே உள்ள கசப்புகளை எடுத்து வெளியே போட்டுட்டு நன்மை செய். You got to throw away the bitterness that is there in your heart and start doing good. நன்மை செய். Start doing good. நன்மை செய். Start doing good. ஏனென்றால் நாம் நன்மை செய்யும்படியே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். Why we are being created to do good. வேதம் என்ன சொல்லுகிறது? What about the word of God? நீ சோர்ந்து போகாமல் நன்மை செய். Do good without fainting. ஏற்ற காலத்திலே நீ அறுப்பாய். At the appointed time you shall reap. சில வேளைகளில் எவ்வளவு பெரிய துரோகத்தை நமக்கு பண்ணிடுறாங்க. At times people betray us exceedingly.
நீங்க ஒண்ணு யோசித்து பாருங்க. Just consider. அந்த துரோகத்துல தான் நம்ம பெரியவங்களா மாறணும். We ought to become great in that அந்த betrayal. துரோகத்தினால தான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டோம். We ought to be blessed because of அந்த that. துரோகத்தினால தான் நாம் விருத்தி அடைஞ்சோம். We increase because of that betrayal. ஆகையினால் வேதம் சொல்லுகிறது, நீ The word of எரிச்சல் God அடையாத. says, do not be angry. நீ செலுத்துகிற காணிக்கையை காட்டிலும் More than the நீ offering that you நன்மை செய்தால் உனக்கு மேன்மை. If you do good, will you not become good? இன்னைக்கு நன்மை செய்யுங்க. Start doing good today. இன்னைக்கு நன்மை செய்யுங்க. Start doing good. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. மனைவி மேல எரிச்சல் அடையாதீங்க. Do not have நன்மை anger செய்யுங்க. on your wife. புருஷன் மேல கோவப்படாதீங்க. Do நன்மை not have anger on your husband. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு ஒரு திட்டிட்டாருன்னா போதும், இந்த நாளைக்கு நீ ஏன் கிட்ட சோறதுக்கு வரல பாத்துக்கிறேன். So if this உப்பு போட்டு மிளகாயை கரைச்சி so this food, do good. இன்னைக்கு திட்டிட்டா நாளைக்கு நல்ல ஸ்வீட்டா சமைச்சு வைங்க. If he scolds you, cook deliciously for your husband. Praise the Lord. Praise God. ஒவ்வொருவரும் நன்மை செய்ய தீர்மானிப்பையா. Let us decide to do good. ஏன் நன்மை செய்யும்படி தேவன் என்ன படைச்சிருக்கார். And God has created me to do good. என் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த போது So when my Jesus, when my வேதம் Lord, சொல்லுகிற lived in this தேவன் earth. அவரை ஆவியினால் நிறைத்தார். So Peter says he has filled us with the Spirit. அவருக்கு துரோகம் பண்ணினவங்களுக்கு Those who betrayed. நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றித் He திரிந்தார். went about wandering Hallelujah. நம்ம ஆண்டவர் with யார் all தெரியுமா? those evildoers. What தீமையை about our- பார்த்தவர் இல்ல, He has never seen தீமை evil. செய்தவர் He இல்ல, has never done any evil. நன்மை செய்கிறவராகவே சுற்றித் He திரிந்தார். went about doing Hallelujah. good. Hallelujah. 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 ஆண்டவரே என் வீட்ல நான் நன்மை செய்யட்டும், Lord, let me do good in my house. வேலை ஸ்தலத்துல நன்மை In செய்யட்டும், my job, let me do good. என்னுடைய சபையிலே நன்மை In my செய்யட்டும். church, let me do good. நான் சொல்லுவேன், எரிச்சல் I would say தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை கீழ்ப்படிய மறுக்கிறது. anger will make us disobey the word of God. இன்னைக்கு தேவனுக்கு நாம் கீழ்ப்படிவோம். Let us அவருடைய obey. வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். Let us obey God. Let us obey the word தேவனுடைய of God. நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God.